ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதர கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த கடைசி மாதங்களை வந்திருக்கிறோம். இனி அடுத்து டிசம்பர் மாதத்துக்குள்ள போயாச்சு இல்லைங்களா? ஒரு வருடம் எப்படி போச்சுன்னே தெரியல. ஆனா பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் சமாதானத்தையும் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இடையிடையில சின்ன சின்ன பிரச்சனைகள், போராட்டங்கள், சங்கடங்கள், பாடுகள் இருந்த போதிலும் கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளையும் கடக்க பண்ணுகிறார். போராட்டங்கள் இருந்த மத்தியிலும் நமக்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அது கர்த்தர் நடத்துகிற வழி. ஹல்லேலூயா. கர்த்தர் பாராட்டுகிற எல்லா கிருபைகளுக்கும் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்மளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு சரியான நேரம் வரும், இல்லைன்னா முடிவெடுக்கும் நேரம் வரும். டர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க, என்னது டர்னிங் பாயிண்ட்னா? என்னதுங்க? திருப்பு முனை ஏற்படுகிற ஒரு காலம் வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரங்களில் திருப்பு முனை ஏற்படும். சரியான நேரம், ஒரு சரியா முடிவெடுக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது எல்லா மனுஷ வாழ்க்கையிலும் ஒரு முறை வரும். ஒரு சிலருக்கு பல முறை வருது. அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா, அதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா. அப்ப வாழ்க்கையில ஒரு சரியான நேரத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த சரியான நேரம் வரும்பொழுது நம்ம பயன்படுத்திக் கொள்ளுகிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப 1008 பிளான் வச்சிருப்போம், யோசனை வச்சிருப்போம், இது இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அப்போ நமக்கு ஒரு சரியான நேரம் வரும்பொழுது கரெக்டா பயன்படுத்திக்கணும். அப்ப நல்ல நேரம் என்பது கர்த்தர் கொடுப்பது, தானாய் அமைவது கிடையாது. கர்த்தர் கொடுக்கும் பொழுது அதை நம்ம பயன்படுத்திக்கிறோமா இல்லையா, அதுதான் கேள்வி. யாத்திராகமம் 3வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 3வது அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கும்போது மோசேயை குறித்து ஒரு காரியம் சொல்லுது. மோசே யாருங்க? எப்படி பிறந்தார், எப்படி வளர்க்கப்பட்டார்? குழந்தை பிறந்து பார்வோனுடைய குமாரத்தி ராஜ அரண்மனையில யார் வளர்ந்தாருங்க? மோசே வளர்ந்தார். இரண்டாவது, அவர் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு எகிப்தியனுக்கும் இஸ்ரவேலுக்கும் சண்டை வந்த பொழுது எகிப்தியனை அடிச்சு கொண்டு விட்டார். இப்ப என்ன ஆச்சு? எகிப்தியனை கொண்டதுனால பார்வோன் என்னை கொண்டு விடுவான்னு சொல்லி அந்த தேசத்தை விட்டு ஓடி போனார். ஓடி போடும்போது எங்க போறாங்க? மீதியான் தேசத்துக்கு அவர் ஓடி போறார். மீதியான் தேசத்துக்கு ஓடி போகும்போது அங்கேயும் ஒரு ஸ்டோரி நடக்குது. ஒரு ஆட்டை வந்துட்டு தண்ணி காட்ட வர்றாங்க, ஒரு கிணத்தண்டையில உட்கார்றாரு. அங்க ஒரு பிரச்சனையை சுமூகமா முடிக்கிறார். அங்க முடிச்சுட்டு அங்க அந்த ஆடு மேய்க்கிறவர்கள் அந்த ஊருக்குள்ள போகும்பொழுது சிப்போரான்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை விவாகம் பண்றாரு. மாமனாருடைய ஆட்டை மேய்க்கிறதுக்கு அவர் ரெடி ஆயிட்டார். இல்லையா? இதுதான் மோசேயினுடைய வம்ச வரலாறு. ரொம்ப சிம்பிளா பிறந்தாரு, அரசவையில வளர்ந்தாரு, அங்கிருந்து ஓடி வந்தாரு, ஒரு கல்யாணம் பண்ணாரு, இப்ப ஆடு மேய்க்கிறாரு. இந்த நிலைமையில தான் அவர் ஆடு மேய்க்க ஒரு இடத்துக்கு போகும் பொழுது ஒரு முச்செடி பற்றி எறிகிறது. அதை பார்ப்பதற்காக அவர் போகிறார். ஹல்லேலூயா. 4வது வசனம் வாசிங்க. அறுபடி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே 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 என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப ஆடு மேய்க்க போனவங்கிட்ட கர்த்தர் பேசுறார். ஹல்லேலூயா. எங்க இருந்து பேசுறாருங்க? முச்செடியில அக்னி நடுவில் இருந்து கர்த்தர் மோசேகிட்ட பேச பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்ப மோசேக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்தது. எங்கிருந்து வந்தது? ஒரு முச்செடி நடுவுல ஆடு மேய்க்க கூட்டிட்டு போகும்போது அந்த நேரத்தில் அவர் பேசுறார். ஒரு சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம்? உபவாசம் பண்ணி காத்திருந்து ஆண்டோட சமூகத்துல இருந்த அவருடைய நேரத்தை செலவு பண்ணான்னு தான் பேசணும்னு நினைக்கிறோம். டர்னிங் பாயிண்ட் எப்ப வேணா உங்க வாழ்க்கையில வரலாம். அவர் வேலைக்கு போகிற இடத்துல வரலாம், நீங்க பஸ்ல போகும்போது வரலாம், வீட்டுல தூங்கும் போது வரலாம், ஏதோ ஒரு ஸ்தலங்களில் வேணாலும் கர்த்தர் உங்கள்கிட்ட பேச ஆயத்தப்படலாம். இல்லையா? அப்ப நீங்க தயாரா உள்ளவர்களா இருக்கும். ஆமென். கர்த்தர் மோசேகிட்ட பேசுறார், முச்செடி நடுவுல அக்னியிலிருந்து பேசுறார். 7வது வசனத்துல இருந்து வாசிங்க. 7லிருந்து 10 வரைக்கும். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். ஆளோட்டிகளை நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருக்கிறாங்க, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குறாங்க. இந்த சூழ்நிலையில நீ அவர்களை போய் ரட்சித்து மீட்டு வர்றதுக்கு அந்த கடைசி வார்த்தை வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா. நான் உன்னை பார்வோனிடத்திலிருந்து அனுப்புவேன், வா என்றார். ஹல்லேலூயா. அந்த வாங்கிறதா
மோசேயினுடைய வாழ்க்கையின் திருப்புமுனை. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கூப்பிடுறார். என்ன சொல்லி கூப்பிடுறாங்க? நீ இன்னைக்கு ஆலயத்துக்கு வா, இன்னைக்கு ஜெபத்துக்கு வா, இன்னைக்கு இங்க ஆராதனை நடக்குது வா. அந்த வாங்குற வார்த்தை தான் உங்க வாழ்க்கையை மாற்றும். அல்லேலூயா. கர்த்தர் கூப்பிட்டாருன்னா உங்க வாழ்க்கை மாறும். இதே உலகத்தை வான்னு கூப்பிடுறது 1000 விஷயங்கள் கூப்பிடுவான். சண்டைக்கு கூப்பிடுவான், சந்தோஷமா இருக்க கூப்பிடுவான், ஊர் சுத்த கூப்பிடுவான். அதெல்லாம் உங்களை வாழ்க்கையை மாற்றாது. கர்த்தர் உங்களை அழைத்தார்னு சொன்னா, இந்த ஒரு மோசேவை சொல்றாரு, எகிப்தியுடைய ஜனங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, கவலைப்பட்டு இருக்கிறாங்க. எகிப்தியர் வந்துட்டு அவனை ஒடுக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறான். அவங்களுடைய கஷ்டம், அவருடைய கூக்குரல் என் காது கேட்டுச்சு, நான் உன்னை அனுப்புறேன்னு சொல்லி வா அப்படின்னு கூப்பிட்டேன். அல்லேலூயா. அந்த ஒரே வார்த்தை, இயேசு சொன்ன வாங்குற வார்த்தை மோசேயுடைய வாழ்க்கையை மாற்றிச்சு. அல்லேலூயா. கர்த்தர் அழைக்கிறாருன்னா காரணம் இல்லாம அழைக்க மாட்டார். இன்னைக்கு நீங்க உட்கார்ந்துருக்கு, சும்மா உட்கார்ந்துருக்கல, ஏதோ அவரு வர்றாரு அதனால நான் வர்றேன், ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்கிறோம் அதனால நான் வர்றேன், ஏதோ ஆராதனைக்கு போனா எனக்கு புண்ணியம் கிடைக்குப்பா அதுக்கு நான் வர்றேன், எனக்கு நிம்மதி கிடைக்கும்பா அதுக்கு வர்றேன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. கர்த்தர் வான்னு சொல்லி இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா அவர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. சும்மா வந்து போறதுக்காக நீங்க ஆராதனைக்குள்ள வரல. நீங்க எப்ப காலை வச்சு கர்த்தர் கூப்பிட்டு இந்த இடத்துக்குள்ள வந்துட்டீங்களோ அப்பவே கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். மோசேயுடைய டர்னிங் பாயிண்ட் அந்த இடத்துல தான் நடக்கும். மோசேயோட வாழ்க்கையை மாறினது அந்த இடத்துல தான். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் ஒரு குடும்பத்தின் ஆயிட்டான், பிள்ளைங்களை பார்த்துட்டா, அதுதான் அவன் வாழ்க்கையை நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அது அவர் வாழ்க்கை கிடையாது. அவருக்கு ஒரு திருப்பு முனை ஏற்பட்டது. அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களை வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வருவது. அல்லேலூயா. 11வது வசனம் 12வது வசனம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னுடைய இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்தேன், நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்துல ஆண்டவர் ரெண்டு காரியத்தை இது பண்றாரு பாருங்க. நீ போய் ஜனங்களை கூட்டு வந்து இதே மலையில ஆராதிப்பீங்கன்னாரு. ஓரேப்ங்கிற மலையில தான் கர்த்தர் பேசினார். அப்ப ஆண்டவர் ரெண்டு விஷயத்தை சொல்றாரு பாருங்க. ஓரேப் மலையில வந்து திரும்ப நீ இந்த இடத்துல ஆராதிப்ப, இதுவே அடையாளம். அப்ப கர்த்தர் ஒரு அடையாளத்தை காண்பிறார். நான் இந்த இடத்துல தானே நான் பேசினேன், ஓரேப் மலையில தானே பேசுறேன், நீ நம்பலியா, நீ ஜனங்களை கூட்டு வர மாட்டேன்னு நீ நினைக்கிறியா? இதே இடத்துக்கு நீ மாத்திரம் கிடையாது, இன்னைக்கு ஒருத்தரா நின்னுவ, அடுத்தது எத்தனை பேரா நிப்பான்? 40 லட்சம் ஜனத்துக்கு மேல அந்த இடத்துல வந்து நிப்ப ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. இன்னைக்கு நீங்க ஒருத்தர் மட்டும் நீங்க உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. உங்கள் நிமித்தம் நீங்களே இல்லைனாலும் இந்த இடத்துல உங்கள் நிமித்தம் ஒரு கூட்ட ஆத்மாக்களை கர்த்தர் சபையில கொண்டு வந்து வைப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு நீங்க வந்துட்டு போறது நீங்க ஒருத்தர் நினைக்கிறீங்க. 430 வருடம் கழிச்சு 40 லட்சம் ஜனங்கள் உள்ளுக்குள்ள வருவாங்கன்னு மோசேக்கு தெரியுமா? 430 வருடம் அடிமையா இருந்தாங்க. அத்தனை பேர் இந்த ஓரேப் மலைக்கு வருவாங்கன்னு முன்குறிச்சிக்கப்பட்டதா? கிடையாது. ஆனா கர்த்தர் உங்களை குறிச்சு ஒரு கூட்ட ஆத்மாக்கள் இந்த சபையை நோக்கி வரப்போகிறார்கள். அல்லேலூயா. நீங்க ஒருத்தர் நீங்க நினைக்காதீங்க, உங்கள் இருந்து அநேக 1000 பேர் இந்த சபைகளை கர்த்தர் கொண்டு வந்து விடுவார். அல்லேலூயா. கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்தார். நீ இன்னைக்கு தனியால ஓரேப் மலையில நிக்கிற, என்கிட்ட பேசுற, நான் சொல்றத நீ நம்பல, ஆனா நான் சொல்றேன், நீ போய் அந்த ஜனங்களை நீ திரும்ப கூட்டு வருவார். அல்லேலூயா. முதலாவது இதுவே உனக்கு என்னன்னு ஆண்டவர் சொன்னாருங்க, அடையாளம்னு சொல்லி சொன்னார். ஆண்டவர் ஒரு அடையாளத்தை காட்ட விரும்புகிறார். இல்லையா? கர்த்தர் உங்களை அழைச்சு இங்க உட்கார வச்சிருக்கிறாரு, ஒரு அடையாளத்தை செய்வார். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கிதியோன் என்ன பண்றாருங்க, கிதியோனை கொண்டு ரட்சிப்பேன்னு சொல்லிட்டார். அப்போ கிதியோனுக்கு ஒரு சந்தேகம், ஆண்டவரே இத்தனை 1000 ஜனங்கள் இருக்கிறாங்க, இவ்வளவு பெரிய சண்டை நடக்கும்போது என்னை வச்சு எப்படி ரட்சிப்பீங்க அப்படிங்கும் பொழுது அவர் ஒரு உதாரணத்தை கேட்கிறார். நான் ஒரு ஆட்டு தோலை எடுத்து என்ன பண்றேன், வெளியே போடுறேன். வெளியே போடும் பொழுது மழை பெஞ்சு அந்த சுத்தி வர நிலங்கள் வந்துட்டு நனைஞ்சிருக்கணும், ஆட்டுத்தோல் மட்டும் நனையக்கூடாது. அப்படி ஒரு அடையாளத்தை கேட்கிறார். அடுத்த நாள் எந்திரிச்சு பார்க்கும்போது அதே மாதிரி அடையாளம், எல்லா பக்கம் மழை பெஞ்சிருக்குது, என்ன நடந்திருக்குதுங்க, எல்லா இடமும் நனைஞ்சிருக்குது, ஆட்டுத்தோல் மாத்திரம் நனையல. சரி, ஒரு அடையாளத்தை வாங்கிட்டார். இரண்டாவது முறை ஒரு அடையாளத்தை கேட்கிறார். ஆண்டவரே அடுத்த முறை ஆட்டுத்தோல்ல மாத்திரம் மழை பெஞ்சிருக்கணும், சுத்தி வர மழை பெஞ்சிருக்கூடாது, இப்படி ஒரு அடையாளத்தை காட்டுங்க. அப்புறம் பார்த்தா என்ன நடக்குது, அதே மாதிரி அடுத்த நாள் ஆட்டுத்தோல் மாத்திரம் நனைஞ்சிருக்கு, மற்ற இடங்கள் நனையல. அப்ப கர்த்தர் கிதியோனை கூப்பிட்டது உண்மையா இல்லையா, உன் நிமித்தம் ரட்சிக்கப்படுதுன்னு சொன்னது உண்மையா இல்லையா? அப்ப அடையாளத்தை கர்த்தர் காட்டுகிறார். இல்லையா? கர்த்தர் உங்களை கூப்பிட்டு இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறாருன்னா நீங்க அடையாளத்தை கேளுங்க. ஆண்டவரே எனக்கு வேற வேலை இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் கறி சாப்பிட்றான், நல்லா தூங்குறான், வீட்டு வேலை செய்யறான், துணி துவைக்கிறான், நான் ஏன் ஈரோட்ல இருந்து வரணும்? அடையாளத்தை கேளுங்க. நான் எதுக்காக இந்த இடத்துல வந்து உட்காந்துருப்பான்னு கேளுங்க.
எத்தனையோ பேர் வேலை செய்யறாங்க, எனக்கு வாரம் ஃபுல்லா வேலை, ஒரு நாள் நான் வீட்டு வேலை செய்ய வேண்டாமா, அன்னைக்கு நான் ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா, அன்னைக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்காந்துருக்கணும். அடையாளத்தை கேளுங்க. வாரம் ஃபுல்லா வேலை செய்றீங்களே, ஏன் இந்த 2 மணி நேரம் வந்து உட்காந்துருக்கணும்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கட்டாயம் உங்களுக்கு அடையாளத்தை காட்டுவா. கர்த்தர் காரணம் இல்லாம ஒருத்தரையும் ஒருபோதும் ஆலயத்துக்குள்ள கூட்டு வர்றதுல, வழியில போறவங்க 1000 பேர் போறாங்களே, ஏன் உள்ளுக்குள்ள வர முடியல? கர்த்தர் முன்குறிக்காம, கர்த்தர் அழைக்காம, வான்னு கூப்பிடாம ஒருத்தராலையும் வந்து உள்ள உட்கார முடியும். அப்படி வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா உங்களை ஆண்டவர் சும்மா அனுப்பவே மாட்டார். எதையோ உங்களை குறிச்சு ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். இல்லையா? இல்லையா? அப்ப கர்த்தர் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறாருன்னா நீங்க முதலாவது கேட்க வேண்டியது என்னங்க? அடையாளம். வாசிங்க யாத்திராகமம் 4வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவிகொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்ட போது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் முதலாவது ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார் பாருங்க. என்ன சொல்றாரு? நீ கையில வச்சுக்கிறது ஒரு சாதாரண கோல் தானே, தூக்கி போடு. தூக்கி போட்டோன்னே அது என்னவா மாறிடுச்சு? பாம்பா மாறிடுச்சு. அதை பிடிச்சோடனே திரும்ப கோலா மாறிடுச்சு. இது என்னங்க? ஒரு அடையாளம். இந்த அடையாளத்துல நான் உன்னை கூப்பிட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க கிறிஸ்துவர்களாக்குறீங்க, ஆண்டவர் அழைச்சிருக்கிறாருன்னா உங்க நிமித்தம் ஒரு அடையாளம். அடையாளம் என்ன? அவன்கிட்ட போனா நல்ல மனுஷன்பா, பொய் பேச மாட்டான், அன்பா பேசுவான், கோவப்பட மாட்டான், கரெக்டானதை செய்வான், தவறானதை செய்ய மாட்டான் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு அடையாளங்கள், ஆவியின் கனிகள் வெளிப்படணும். அதை கிறிஸ்துவர்கள் கர்த்தர் உங்களை அழைத்ததுக்கான அடையாளம். இப்ப முதலாவது ஆண்டவர் மோசேயை குறித்து ஒரு அடையாளத்தை சொல்றாரு. கோல் என்னவா மாறு? சர்ப்பமாய் மாறும். 7வது வசனத்துல இருந்து 9வது வசனம் வரைக்கும். அவர் உன் கையை திரும்பவும் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்த போது அது திரும்ப அவருடைய மற்ற சதையை போலாயிற்று. அப்பொழுது அவர் முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு, உன்னை நம்பாமலும் உனக்கு செவிப்படாமலும் போனால் பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள். இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமலும் உன் வாக்குக்கு செவிப்படாமலும் இருப்பார்கள். ஆனால் அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை முண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக. நதியில் கொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே ரத்தமாகும் என்றார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு அடையாளம் இல்ல, பல அடையாளங்களை காட்டுகிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு பாருங்க. மோசேயை வான்னு கூப்பிடுறாரு. அவர் கூப்பிட்டு 2 காரியங்களை ஒன்று சொல்றாரு. ஒன்னு, இதே இடத்துக்கு நான் உன்னை திரும்ப கூட்டு வருவேன். எந்த இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சாரோ, சபைதான் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம். எந்த சபைக்குள்ள வந்து தேவனுடைய வார்த்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து உங்க வாழ்க்கை மாறுதோ அதே இடங்களை கர்த்தர் உங்களை சாட்சியா நிறுத்துவார். அல்லேலூயா. 2வது அடையாளங்களை காட்டுவார். எப்படி காட்டுவாருங்க? மற்றவர்கள் நீ கிறிஸ்தவங்களுக்கு சான்றா கர்த்தர் பல அடையாளங்களை காட்டி உங்க வாழ்க்கை மாற்றும். அடையாளம் காட்டுறதுன்னா என்னங்க? வாழ்க்கையை மாற்றுவது. இதுக்கு முன்னாடி இவன் குடிச்சுக்கிட்டு இருந்தான், இதுக்கு முன்னாடி வெறிச்சுக்கிட்டு இருந்தான், இதுக்கு முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான், இப்ப கிறிஸ்துவனா மாறிட்டான்ப்பா. இவன் எந்த தப்பு செய்யறது, இவன் நல்லவனா மாறிட்டான். அப்ப உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணிக்கிறார். இல்லையா? அப்ப ஆண்டவர் வாழ்ந்து கூப்பிடுறது சும்மா கிடையாது. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக அவர் கூப்பிடுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் கூப்பிட்டா உங்க வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. அப்ப இந்த மோசேயுடைய வாழ்க்கையில நடந்தது பாருங்க. அவர் கூப்பிடுகிறார் ஒரே இடத்துல, அதாவது எந்த இடத்துக்கு வரணுமோ அந்த இடத்துக்கு திரும்ப அழைக்கிறார் கர்த்தர். சபைக்கு உங்களை அழைத்து வருகிறார். அதே போல அடையாளங்களை கர்த்தர் காட்டுகிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோட இருந்தேன், நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. பேசுறவனையும் பேசாதவனையும் குருடனையும் முடவனையும் படைச்சது யாரு? நான் எப்பேற்பட்டவன் நீங்க சிந்திக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை சொன்னா கேட்கறீங்களான்னு மட்டும் யோசிச்சுக்கணும். இல்லையா? கர்த்தருக்கு நீங்க எப்பேற்பட்டவங்கன்னு முக்கியம் இல்ல. அவர் வாழ்ந்து கூப்பிட்டா சரியான நேரத்துக்கு வந்தா மட்டும் போதும். இல்லையா? எனக்கு அது இருக்குது, எனக்கு இது இல்லை, என்னால முடியல, என்னால பண்ண முடியாது, அதை சொல்லிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் தானே படைச்சாரு. அவருக்கு தெரியாது உங்களை கூப்பிடும் பொழுது
85 வயசு எலிசபெத் அம்மாவை கூப்பிடுறது எதுக்குங்க? அவருக்கு தான் தெரியும் ஆரம்ப ஜெபம் பண்றதுக்கு அந்த அம்மா உள்ளுக்குள்ள போறோம்னு சொல்லி. இல்லையா? நான் போய் என்னங்க பண்ணுவேங்க? எங்கிட்ட காசு இல்ல, பொருள் இல்ல, பலன் இல்ல, படிக்க முடியல அப்படின்னு நீங்க 1000 கணக்கு சொல்லலாம். எனக்கு படிக்க தெரியாத நானும் 8:30 மணிக்கு நான் போய் என்ன பண்றேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உங்களை கூப்பிடுறது கர்த்தருக்கு தான் தெரியும் ஏன் கூப்பிடுறேன்னு சொல்லி. உங்களை கேட்டாரா எனக்கு படிக்க தெரியாதுன்னு சொல்லி? எனக்கு புத்தி இல்லைன்னு சொல்லி உங்களை கேட்டாரா? அதை படைச்சவர் கர்த்தர். அவருக்கு நாமத்துக்கு மகிமை செலுத்துங்க. என்னை இப்படி படிச்சிருக்கிறாருன்னா கவலைப்படாதீங்க, எனக்கு படிக்க தெரியலன்னு கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை அப்படி அழைச்சதுக்காக சந்தோஷப்படுங்க. கர்த்தரால முடியாத ஒண்ணுமே கிடையாது. முடியாதவனே ஆண்டவர் முடிய செய்கிறது அவரால் ஆகும். அல்லேலூயா. நீங்க ஏன் நினைக்கிறீங்க எனக்கு முடியாது, எனக்கு பாட தெரியாது, எனக்கு மறந்து போயிடு, நான் வந்து என்ன பண்றேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? மோசே நினைச்சிருந்தானா 10,000 ஜனங்களை ஆண்டவர் கூட்டு வந்திருக்க முடியாது. நீங்க உங்க குறைகளை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை முடியாது, மற்றவங்க பிரச்சனை உங்களால தீர்க்க முடியாது. அப்ப கர்த்தர் தெரிஞ்சுதான் அழைக்கிறார், அவர் தெரியாம அழைக்கிறது கிடையாது. படிக்காதவன நீ வந்து வர்ஷிப் பண்ணு ஆண்டவர் தெரியாம அழைக்கிறாரா? படிச்ச நானும் வேலையை விட்டு வந்து இங்க சும்மா நின்று கர்த்தர் அழைக்கிறாரா? என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஆண்டவர் பத்தி? அவர் கூப்பிட்டாருன்னா கண்ணை மூடிக்கிட்டு வரணும். வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை எனக்கு அது இல்ல இது இல்ல குறைவு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. கர்த்தர் வான்னா வந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. அவர் சொல்லுகிற வார்த்தை கேளுங்க. மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. அதுக்கப்புறம் யாத்ராகமத்துல பாத்தீங்கன்னா யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம் இல்ல இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வர்றாங்க. வாதைகள்னால இது பண்றாரு ஃபர்ஸ்ட் ஆஃப். அதுக்கப்புறம் அந்த பார்வோனுங்கெல்லாம் அழிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்னென்ன முறைகள்லாம் செய்யணுங்கிறத கற்றுக் கொடுக்குறாரு. கானான் தேசத்துக்குள்ள போறதுக்கு வரைக்கும் மோசேயை வைத்து அநேக காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. மோசே 120 வயசுல கண்ணும் மங்கலியாமா பலனும் குறையாம அவர் ஆண்டவர்கிட்ட எடுத்துக்கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. 12வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். ஆமென். அல்லேலூயா. யாரு ஓடி போனாங்களோ, ஆடு மேய்க்கத்தால் ஆக்கின்னு நினைச்சாங்களோ, கர்த்தர் வான்னு ஒரே வார்த்தையில கொடுத்தார். அவர் போகும்பொழுது அவர் சொன்னாரு எனக்கு ஒண்ணுமே தெரியாது, பேச தெரியாதுன்னு யாரு சொன்னாரோ அவரை வச்சுதான் 430 வருடம் அடிமையா இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கூப்பிட்டு வந்தார். அல்லேலூயா. அவர் போனதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? சரியான நேரத்துக்கு அந்த இடத்துக்கு போனார். இல்லையா? அவர் தாமதிச்சிருந்தாலோ, அவர் என்னமோ செடி எரிஞ்சிட்டு போகுதுன்னு விட்டுட்டு போயிருந்தாலோ அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. மோசேங்கிற ஒரு நபர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு தான் இருக்கும். இன்னைக்கு நீங்க தீர்மானம் எடுங்க, இதே வேலை தான் நான் செய்ய போறேன்னா, இதுதான் என் வாழ்க்கையா, இப்படிதான் இருக்க போறேனா, இல்ல நான் கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்ய போறேனா, கர்த்தரை உங்க வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறேன். உங்களை வாழ்ந்து கூப்பிட்டா நீங்க வந்துடணும். உங்க வாழ்க்கை யார்கிட்ட இருக்குது? அப்போ கத்துட்டு இருக்குது. சரியான நேரத்துக்கு போனீங்கன்னா உங்க வாழ்க்கையும் மாறும், உங்கள் நிமித்தம் மற்றவருடைய வாழ்க்கையும் மாறும். இல்ல இருக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு எனக்கு குடும்பம் இருக்குது, குழந்தை இருக்குது, எங்க மாமனார் ஆடு கொடுத்துட்டாரு, இந்த ஆட்டை மேய்க்கலீங்கன்னா சண்டை வந்துடும் அப்படின்னு மோசே வீட்டையும் குடும்பத்தையும் ஆட்டையும் பார்த்துக்கிட்டு போயிருந்தாருன்னா இப்பேற்பட்ட ஒரு ரட்சிப்பு கிடைச்சிருக்காங்க. கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நடத்துகிற வழியில நடந்தீங்கன்னா நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், சுற்றி இருக்கிற மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்ப வரும் பொழுது சரியான நேரத்திற்கு சொல்லுங்க வாருங்கள். அது மற்றவங்க கூப்பிட்டா சரியான நேரத்துக்கு போறீங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்களை கூப்பிட்டார்னா சரியான நேரத்துக்கு போங்க, உங்க வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. இன்னொரு நபர் வேதாந்தத்தில் எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரனுக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரிடத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியான இடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவனிடத்தை அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றார். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது நபர் கர்த்தர் அழைச்சு சரியான நேரத்துக்கு வந்த இரண்டாவது நபர் தாவீது. தாவீது யாருங்க? சொன்னா அப்படி ஈசாயின் மகன், ஈசாயின் 8வது மகன் இல்லைங்களா, கடைசி குமாரன். அதுக்கப்புறம் சொல்லும் பொழுது சவுலுக்கு அடுத்தது இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாறினவர். இஸ்ரவேல் ஜனங்களை நல்ல அரசாண்ட ஒரு நபர். இன்னொன்னு ரொம்ப ஃபேமஸா சொல்லணும்னா தாவீதை பத்தி என்ன சொல்லாங்க?
கோலியாத்தை கொன்றவர். இப்படி தாவீதுக்கு அநேக கிரெடிட்ஸ் இருந்தாலும் அது எங்க ஆரம்பிச்சதுன்னு சொன்னா கர்த்தர் அழைச்சு சரியான நேரத்துக்கு வரும்பொழுதுதான் ஆரம்பிச்சது. அதுல 13வது வசனத்தை வாசிங்க. என்னுடைய 3 மூத்த குமாரர் சவுலோட கூட யுத்தத்திற்கு போயிருந்தார்கள். யுத்தத்திற்கு போயிருந்த அவனுடைய 3 குமாரரில் மூத்தவனுக்கு எலியாப் என்றும், 2ஆம் குமாரனுக்கு அபினதாப் என்றும், 3ஆம் குமாரனுக்கு சம்மா என்றும் பேர். அந்த 3 பேரை பத்தி சொல்லப்படுகிறது. ஈசாயின் குமார்ல 8 பேர்ல 3 பேர் சவுலுடைய ஆர்மியில இருக்கிறவங்க. அதாவது யாருங்க? ராணுவ வீரர்கள், யுத்த வீரர்கள். அவரை பார்த்துட்டு வான்னு சொல்லி என்ன பண்றாருங்க? ஈசாய் தாவீதுகிட்ட பாலாரை கட்டி கொடுத்து கோதுமைகளை கொடுத்து நீ போய் பார்த்துட்டு வான்னு அனுப்புறாரு. அப்போ அந்த 3 பேர் ராணுவத்துல இருந்தவங்க. தாவீதுக்கு ராணுவத்துக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனா அவர் போகிற இடத்துக்கு அங்க போய் என்ன பண்றாருங்க? போய் உணவு கொடுக்கறதுக்காக போறாரு. 22வது வசனம். அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துகளை காய்க்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து சுகமாய் இருக்கிறீர்களா என்று கேட்டான். அவன் இவர்களோட பேசிக் கொண்டிருக்கையில் இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பெயர் உள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளில் இருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. தாவீது ஒரு சரியான நேரத்துக்கு போறார். என்ன சரியான நேரம்? கோலியாத் அப்பதான் கரெக்டா வரலாம். இப்ப இந்த இடத்துல வந்துட்டு அந்த கதைகள்லாம் கீழே போகுது. அவங்க அண்ணன்மாரெல்லாம் என்ன பண்றாங்க? கோலியாத் சொல்லிட்டு இருக்கிறார். பயங்கரமா கர்ச்சிக்கும் பொழுது என்ன பண்றாரு? தாவீது பக்கத்துல இருக்க கேக்குறாங்க, இது யாரு இப்படி கத்துறாங்க அப்படின்னு. அவர் 40 நாள் வருவாரு. உங்கள ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க, எங்களோட சண்டை போடுங்கிறாரு. சண்டை போடுன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு அடிமையாகணும். அப்படி ஒருவேளை சண்டை போட்டு ஜெயிச்சுட்டா பெலிஸ்தியர் அவர்களுக்கு அடிமையாவாங்க. இதுதான் ரூல். அதுக்காக ராஜா என்ன பண்றாருன்னா ஒரு ஆணையை கொடுத்திருக்கிறார். என்ன? யாரு பெலிஸ்தியனோட சண்டை போட்டு ஜெயிக்கிறானோ அவனுக்கு ஆஸ்தியில பாதி கொடுத்து என் பிள்ளையும் கட்டி கொடுப்பான். இதுதான் கான்செப்ட். தாவீது போய் ஒருத்தர் கேட்கிறாரு, சொல்றாங்க. மறுபடியும் தாவீது கம்ப்யூட்டர் இல்ல, இன்னொருத்தங்கிட்ட போய் கேட்கிறாரு. கேட்கும் பொழுது அவருடைய சகோதரர் என்ன பண்றாரு? நீ கிளம்ப மாட்டியா? நீ இங்க நின்று என்ன கதை கேட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு. உடனே தாவீது சொல்றாப்ல, நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? காரணம் இல்லாம கர்த்தர் உங்களை வர வைக்கல. நீங்க நினைக்கிறீங்க நான் என்னத்துக்கு ஆவன்னு சொல்லி. அவன் தான் கோலியாத் அடிச்சான். 17வது அதிகாரம் 40வது வசனம். தன் நடிகை கையிலே பிடித்துக் கொண்டே ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தேர்ந்தெடுத்து அவர்களை மேற்பெருக்குரிய தன் அடைப்பை பையிலே போட்டு தன் கவலை தன் கையிலே பிடித்துக் கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப தாவீது என்ன பண்றாருங்க? எதுக்கு வந்தாரு? அவரு சாப்பாடு கொடுக்கறதுக்கு வந்தாரு. ஆனா இப்ப எதை எடுத்துக்கிட்டு போறாரு? கூழாங்கல்லையும் குச்சியும் எடுத்துட்டு போறாரு. நீங்க வர்ற வழி வேணா எப்படி வேணா இருக்கலாம், ஆனா போற வழி அதே வழி கிடையாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வந்தது வேணா எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா போகும்போது நீங்க சாதாரணமா போக மாட்டீங்க. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை வாங்கி. ஹல்லேலூயா. கோலியாத் தாவீது வந்தது சும்மா, ஆனா போகும்பொழுது அவன் எப்பேற்பட்டவனா போக போறான்? அந்த களத்தை விட்டு வெளியே போகும்போது தாவீது ஒரு ராஜா. ஹல்லேலூயா. நீங்க உள்ள வரும்போது அடிமையா வரலாம், கஷ்டப்பட்டு வரலாம், கடனோட வரலாம், கவலையோட வரலாம், ஒண்ணு இல்லாதவனா வரலாம். வெளியே போகும்போது கர்த்தர் ஒரு காலம் உங்களை அப்படி அனுப்ப மாட்டார். ஆனா அவர் வாங்கும் போது நீங்க சரியான நேரத்துக்கு வரணும். தாவீத வான்னு சொல்லி சரியான நேரத்துக்குள்ள வந்ததுனால கோலியாத்துன்னு ஒருத்தர் இல்லாமையா போனான். ஒரு கூழாங்கலை வச்சு அடிச்சு போட்டார். 41வது வசனத்துல இருந்து 51வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி நடக்குது. என்ன பண்றாருங்க? தாவீது கோலியாத்தை அடிச்சு வீழ்த்து தள்ளிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் கூப்பிடுற சரியான நேரத்துக்கு வந்தீங்கன்னா நீங்களும் ஜெயிப்பீங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் ஜெயிப்பாங்க. என் குடும்பம், என் புள்ள, நான் சம்பாதிக்கணும், பணம் கட்டணும், போகணும், வரணும், நீங்க அங்கேயே சுத்திட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்க மேல வச்ச நோக்கத்தை உங்களால நிறைவேற்றவே முடியாது. கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். குடும்பம் கொடுத்து, குழந்தை கொடுத்து, வேலை கொடுத்தது சும்மா அதை மட்டும் கொடுக்கறதுக்காக கிடையாது. இது எல்லாம் தாண்டி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வேலை வேற. கர்த்தர் எனக்கு குடும்பத்தை கொடுத்தாரு, பிள்ளை கொடுத்தாரு, அதுதான் வேலைன்னு நினைச்சுட்டு இருக்கிறீங்களா? அது கிடையவே கிடையாது. கர்த்தர் உங்களை நிமித்தம் வச்சிருக்கிற சித்தம் பெருசு. கர்த்தர் உருவாக்குனது யாருங்க? உங்களை உருவாக்குறது கர்த்தருக்கு தெரியாதா? உங்களுக்கு குழந்தை கொடுக்கறது, குழந்தை இல்லாம இருக்கிறது, வேலையை கொடுக்கறது, வேலை இல்லாம இருக்கிறது, கல்யாணம் ஆகிறது, கல்யாணம் ஆகாம இருக்கிறது, இது நீங்க எடுக்கிற முடிவு கிடையாது. கர்த்தர் பரத்துல இருந்து கொடுக்கிற முடிவு. அப்ப கர்த்தர் அப்படி ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாருன்னா உங்க வாழ்க்கையை அவர் மாட்டுவாரா மாட்ட மாட்டாரா? நீங்க ஏன் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க? ஏன் நிலைமை இப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படி தவிச்ச மோசையுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாட்டினாரா இல்லையா? தாவீது சரியான நேரத்துக்கு போய் ஆண்டவர் வாழ் கூப்பிடும் போது கூப்பிட்டு காட்டுதா அவர் நாட்டுக்கே ராஜாவாய் மாறினார். உங்களை கர்த்தர் கூப்பிடுறாருன்னா சும்மா கூப்பிடல, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு நேர போக்குக்காக கூப்பிடல. நீங்க வந்து உட்காந்து ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னு சும்மா சொல்ல கிடையாது. எப்ப உள்ள காலை வைக்கிறீங்களோ கர்த்தர் கூப்பிட்டு
கூப்பிட்டு வர்றீங்களோ நீங்களும் மாறுவீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க மாறுவாங்க. அல்லேலூயா. அப்ப வரும் பொழுது சரியான நேரத்துக்கு வாருங்க. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையுடைய டர்னிங் பாயிண்ட் எதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய திருப்பு முனையை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் அப்படி ஒரு திருப்பு முனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு மாற்றம் ஏற்படுத்த கர்த்தர் விரும்பிக்கிட்டே இருக்கிறார். ஆனா நம்ம தான் என்ன பண்றது இல்ல, கேட்கறது இல்ல. இல்லையா? மோசேயிட்ட கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க, எகிப்தியர் அவர்கள் ஒடுக்குறாங்க, அந்த கூக்குரல் என் காதுக்கு வந்தது, நீ போய் எப்படியா ரச்சிச்சு அவங்கள கூட்டிட்டு வா. நம்ம வாழ்க்கையில இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் போராட்டம் தான், பிரச்சனைகள் தான், பாடுகள் தான். எவ்வளவோ ஒருத்தர் நம்மளை ஒடுக்கிக்கிட்டே இருப்பான். ஆனா நம்ம கூப்பிடுகிற கூக்குரலை கர்த்தர் கேட்கிறார். நம்ம படுற கஷ்டம், இந்த பூமியில படுற கஷ்டத்தை நீ அப்படியே சகிச்சுக்கிட்டு இருக்காதீன்னு நம்ம வாழ்க்கையை மாற்றுவதற்கு தான் இயேசு பூமிக்கு வந்தார். எதுக்குங்க? 430 வருட சிறையிருப்பை எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மாற்றி பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள கூட்டு போனாரோ அதே போல நம்ம வாழ்க்கை மாறணுங்கிறதுக்காக கிறிஸ்து பூமிக்கு வந்து பலியானார். இல்லையா? அவர் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி நம்மளுடைய பரம கானானுக்கு அழைத்துட்டு போவது கர்த்தர் விருப்பப்படுகிறார். இன்னைக்கு அவர் வாங்க சொல்லி கூப்பிட்டு நீங்க வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறும். இல்லையா? கர்த்தர் அதுக்காக வந்துட்டார். அவரு ஜீவனை கொடுத்துட்டார், உங்களுக்கான வழியை ஆயத்தப்படுத்திட்டார். உங்களை பரம கானானுக்கு கூட்டு போற கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். சாதாரண மனுஷன் கையிலிருந்து விடுவிச்ச கர்த்தர் உங்களை என்னையும் பிசாசின் கையில இருந்தோ இந்த உலகத்தின் கையில இருந்தோ போராட்டங்களின் கையில இருந்து விடுவிச்சு கூட்டு போவாரா மாட்டாரா? அதுக்கு தாங்க கிறிஸ்து பூமிக்கு வந்தாரு. எப்படி மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாத்தி கூட்டு போனாரோ நம்ம படிக்கிற கஷ்டங்கள்ல இருந்து நம்மளை விடுதலையாக கூட்டிட்டு போக கிறிஸ்து வந்தாச்சு, மறிச்சாச்சு, விடுதலை குடிச்சாச்சு. அவருக்கு வாழ்ந்து கூப்பிட்டு நீங்க இன்னும் வராம இருந்தீங்கன்னா விடுதலை இனிமேல் நம்ம பெறாம இருக்கிறது நம்ம மேல தான். அப்ப அவர் கூப்பிடும் பொழுது வாங்க, வர வேண்டிய நேரத்துக்கு சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையும் மாறும், மற்றவருடைய வாழ்க்கையும் மாறும். அல்லேலூயா. அப்ப சொல்லுங்க, சரியான நேரத்துக்கு வர வேண்டும், சரியான நேரத்துக்கு வர வேண்டும். சரியான நேரத்துக்கு வந்தீங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கை மாற்றுவார். கர்த்தர் வாழ்ந்து கூப்பிடும் பொழுதே வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறிடும். இன்னும் நீங்க தாமதிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அடிமைப்பட்டு தான் இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே போகாம இருந்திருந்தா 430 வருடம் இல்ல 4000 வருடம் இருந்தாலும் அவங்க அடிமைப்பட்டு தான் கிடந்திருக்கும். கர்த்தர் ஒருத்தர் அழைக்கிறாருன்னு சொன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம். கீழ்ப்படியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போம், கண்கள் மூடி ஜெபிப்போம். மகா இறக்கம் அன்பு நிறைந்த நல்ல தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல ஓய்வு நாளுக்காக உங்க நன்றி அப்பா. கர்த்தர் கேட்ட வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே எங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவதற்கு கர்த்தர் வந்திருக்கிறீர் ஆண்டவரே. இருந்தாலும் நாங்கள் அதை கேட்டு நீங்கள் கூப்பிடுகிற நேரத்தில் ஆண்டவரை செவிசாய்த்து உங்க அண்டையில் வர கர்த்தாவே உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை இருக்கட்டும், தேவ சமாதானம் இருக்கட்டும், தேவ வழி நடத்தல் இருக்கட்டும். அப்பா குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆண்டவர் மாலையில் நடக்கிறதான 2ஆம் ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தேவ சமாதானம் ஒவ்வொரு மேலும் கடந்து செல்லட்டும். சுகமாய், சமாதானமாய், சந்தோஷமாய், சௌக்கியமாய் திருப்பி செலுத்துங்க. கர்த்தருடைய கிருபை சமாதானத்தை வழி நடத்திட்டு ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. Hallelujah. Hallelujah.